Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த Python சீரிஸ்ல நம்ம பார்க்க போற next question is sum of digit palindrome. Okay, so question படிக்கிறப்பே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். palindrome நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும், sum of digit எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். இப்போ வாங்க இந்த கொஸ்டினை சேர்த்து பார்க்கலாம். is sum of digit palindrome, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல 56 அப்படின்னு ஒரு இன்புட் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த 56 அப்படிங்கிற நம்பரை நம்ம சம் ஆஃப் டிஜிட்ஸ் பண்ண போறோம். ஸோ சம் ஆஃப் டிஜிட்ஸ்னா என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டிஜிட்டையும் செப்பரேட் பண்ணி அதெல்லாம் சம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 56 செப்பரேட் பண்ணி சம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், இங்க பாருங்க எக்ஸ்பிளனேஷன்ல 5 + 6 = 11. இப்போ இந்த 11 அப்படிங்கிறது ஒரு பாலிண்ட்ரோமா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். சின்ஸ் 11 is a palindrome number, thus answer is 1. okay, so palindromeனா 1 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கணும், palindrome இல்லைனா 0 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கணும். இப்போ வாங்க செகண்ட் எக்ஸாம்பிள் 98. 98 சம் பண்ணோம் அப்படின்னா 9 + 8 17. ஓகே, ஸோ இங்க இருக்கு. ஸோ 17ன்றதை ரிவர்ஸ் பண்ணுங்க, 17 ரிவர்ஸ் பண்ணா 71. ரெண்டும் palindrome ஈக்குவலா கிடையாது, ரெண்டும் நாட் ஈக்குவல். ஸோ இது palindrome கிடையாது. நம்ம இப்போ டைரக்டா ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். ஏன் டைரக்டா ப்ரோக்ராம்குள்ள போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எப்படி palindrome கண்டுபிடிக்கணும் நம்ம ஒரு வீடியோல பார்த்தாச்சு, எப்படி சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதையும் இன்னொரு வீடியோல பார்த்தாச்சு. இப்போ ரெண்டையுமே ஒரே ப்ரோக்ராம்ல எழுதுனா இந்த கான்செப்ட் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்க போறேன். ஸோ n is equal to integer of input. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், palindroma அப்படின்றதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் palindroma இல்லையா அப்படின்றத மட்டும் சொல்றதுக்கு. ஸோ இஸ் palin, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஆர்குமெண்ட் n அப்படிங்கறத பாஸ் பண்ண போறேன். இந்த ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னா இந்த n அப்படிங்கிறது palindroma இல்லையா அப்படிங்கறத சொல்றதா இந்த ஃபங்க்ஷனோட வேலை. ஓகே, ஸோ அப்ப def is palin. ஸோ palindromனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், அதுக்கு நமக்கு என்ன வேணும், ரிவர்ஸ் பண்ணணும்ல. ஸோ ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வேணும். ரிவர்ஸ்ல இனிஷியலா என்ன எடுத்துப்போம், 0 அப்படிங்கறத நம்ம எடுத்துப்போம். தென் palindromaன்னு செக் பண்றப்போ ரிவர்ஸ் பண்றப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிரும், இந்த n வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். அப்ப n டெஸ்ட்ராய் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இன்னொரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். n1 is equal to n அப்படின்னு ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ வாங்க ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ while கண்டிஷன் என்ன, n not equal to 0. இந்த கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் எடுப்போமா. ஸோ ரிமைண்டர் is equal to n modulus of 10. ஓகே, ரிமைண்டர் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன டெஸ்ட்ராய் பண்ணலாம், n is equal to n divided by 10. டிவைடட் பை 10 எனக்கு ஃப்ளோட்ல கிடைக்கும். ஸோ டபுள் ஸ்லாஷ் இங்கே யூஸ் பண்ணணும் பைத்தான்ல, அப்பதான் எனக்கு இன்டீஜரா கிடைக்கும். ஓகே, இப்போ ரிவர்ஸ்ல வேல்யூவை ஸ்டோர் பண்ணலாம். ரிவர்ஸ்ல எப்படி ஸ்டோர் பண்ண முடியும், ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10 பிளஸ் இந்த ரிமைண்டர். ஓகே, இதெல்லாம் புரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோல டீடைலா palindrome கண்டுபிடிக்கிறதுல எப்படி இந்த மாதிரி இதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம டீடைலா வீடியோ போட்டிருக்கோம். ரிவர்ஸ் பண்றதுலயும் இந்த வீடியோ இருக்கு, இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஒரு palindromeல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். இப்போ என்ன பண்ணியாச்சு, ரிவர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. யாரை ரிட்டர்ன் பண்ணணும், ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ண போறேன். இந்த ரிவர்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு n1 இருக்கு அப்படின்னா அது என்ன மீனிங், இந்த n வந்து palindrome மீனிங். ஸோ அதை நம்ம if எல்ஸ்னு எழுதாம டேரக்டா இப்படி எழுதிக்கலாம், ரிட்டர்ன் ரிவர்ஸ் ஈக்குவல் டு n1. இப்போ palindrome கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சம் ஆஃப் டிஜிட் தானே palindrome செக் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி இந்த சம் ஆஃப் டிஜிட்டை கண்டுபிடிக்கலாம், அதை நம்ம இந்த இடத்துல எழுதிட்டா ப்ரோக்ராம் ஓவர். சம் ஆஃப் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சம்னு ஒரு வேரியபிள் வேணுமா, சம் ஈக்குவல் டு 0. ஓகே, இனிஷியலா சம் 0ன்னு எடுத்தாச்சு. தென் எப்படி சம் ஆஃப் டிஜிட்ஸ், அதுவும் இதே மாதிரி தானே, n not equal to 0. தென் திரும்ப ரிமைண்டர் எடுக்கணும், ரிமைண்டர் is equal to n modulus of 10. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா n is equal to n double slash 10. ஓகே, இப்போ இந்த ரிமைண்டரை சம் கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் சம் பிளஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர். இப்படி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், சம்ல எல்லா வேல்யூஸும் ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஃபைனலா நான் என்ன பண்ணணும், 1 or 0 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும் இல்லையா. if என்னோட இஸ் palin, யாரை செக் பண்ண போறேன், palindroma இல்லையான்னு செக் பண்றேன். யார, இந்த சம்ம. இந்த சம் palindroma இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பிரிண்ட் பண்ணணும், 1 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 0 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். அவ்வளவுதான், ப்ரோக்ராம் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இன்புட் 56 கொடுத்துருக்காங்க, 56 palindrome செக் பண்ணிடலாம். ஸோ 1 கிடைக்குதா நமக்கு, ஆமா 56 palindrome. ஸோ 1 அப்படின்றத கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் 98 palindroma கிடையாது. ஸோ எனக்கு 0ன்னு வரணும், 0 எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த ப்ரோக்ராமை நம்ம geeks for geeksலயே சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், பைத்தானுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்க இஸ் பேலன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோமா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே நான் காப்பி பண்ணி என்ன பண்றேன், இங்க அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இண்டென்டேஷன் எரர்லாம் வராம இருக்கணுங்கிறதுக்காக இங்க நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஓகே, இண்டென்டேஷன் ப்ராப்பரா இருக்கு. தென் இப்போ இங்க நம்ம n பாராமீட்டர் எப்படி பாஸ் பண்ணணும், செல்ஃப் அப்படிங்கிற வேர்டோட பாஸ் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி ரிமைனிங் என்ன சேஞ்சஸ் இருக்கா? இல்லைங்க, இங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட், இப்போ இந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். எனக்கு என்னங்கிற இன்புட் வேணாம், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இண்டென்டேஷனுக்காக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம ஸ்பேஸ் கரெக்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஸ்பேஸ் ஈவனா இருக்கிற மாதிரி செட் பண்ணியாச்சு. ஓகே, இது நீங்க நான் என்ன பண்ணக்கூடாது, பிரிண்ட் பண்ணக்கூடாது, ரிட்டர்ன் தானே பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் 1, ரிட்டர்ன் 0. தென் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றப்போ செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டோட தானே கால் பண்ணணும். ஸோ செல்ஃப் டாட் டிஸ்பேலன். வாங்க கம்பைல் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ சப்மிட். ரிமைனிங் இருக்க டெஸ்ட் கேஸ் எல்லாம் டோட்டலா 1115, எனக்கு 1115 பாஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. சம் ஆஃப் டிஜிட்ஸ் பேலண்ட்ரோம் ஆர் நாட் அப்படிங்கிறத இந்த மெத்தட் தான் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ரிகார்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜெட்டு மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.